ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, வாழ்க்கை கடினமல்ல, வாழ்வதும் கடினமல்ல. உன்னை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் மிக மிக கடினம். யார் எப்படி இருந்தாலும் எதையும் நினைத்து கவலை கொள்ளாமல், யாரையும் வெறுக்காமல் எளிமையாக நீ வாழ்ந்தால் உன் மகிழ்ச்சி என்றுமே நீடிக்கும். குறிப்பாக நீ எதையும் யாரிடமும் எதிர்பார்க்காமல் வாழ்வது சிறப்பு. உன்னிடம் பழகுபவர்கள் உனக்கு தந்துவிட்டு போகும் பரிசு வழியாக இருக்கலாம். அதுவே உன் வாழ்வின் அடுத்த நிலைக்கு நீ செல்ல வழியாகவும் இருக்கலாம். அதனால் வருந்த வேண்டாம். நீ பயன்படுத்தும் வார்த்தைகளை உன் உறவுகளே தவறாக புரிந்து கொள்வதால் உனக்கு வலிகள் ஏற்பட இதுவே முதற் காரணமாக உள்ளது. நீ அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் முன் ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக யோசித்து சொல். நீ இல்லாத இடத்தில் உன்னை பற்றி யார் என்ன வேணும்னா யோசிச்சுக்கிட்டோம். அவங்க உன் கர்மாவை எடுத்து செல்கிறார்கள். அதனால் அதை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டாம். அப்படி நீ தெரிந்து கொண்டால் எந்த உறவும் உனக்கு நிலைக்கவும் நிலைக்காது. உன்னால் நன்மைகள் செய்ய இயலாவிட்டாலும் உன்னோட மனசுல இருக்கும் நற்சிந்தனைகள் உன்னை அறியாம நன்மைகளா வெளிப்படும். அதனால நல்லதே நினை, நல்லதே நடக்கும். நீ விருப்பப்பட்ட வாழ்க்கைய நீ விரும்பிய துணையுடன் கூடிய சீக்கிரத்தில் நான் நடத்தி கொடுக்க போகிறேன். சந்தோஷமாக காத்திரு. நல்லதே நடக்கும் என நினை. நீ நினைப்பது போல் நடக்கும். நான் துணையிருக்க பயமேன். நல்லதே நடக்கும் என நினை. நீ நினைப்பது போல் நடக்கும். நான் துணையிருக்க பயமேன். நேர்மையான மனசுடையவர்களுக்கு எப்பவுமே இந்த பிரபஞ்சத்துல மதிப்பு இல்லைதான். ஆனா நிச்சயமா உன்னோட நல்ல மனசுக்காக அந்த இறைவன் ஒரு நாள் உனக்காக நல்ல பரிசளிப்பது உறுதி. உன்னோட பாதை மிக கடினமானதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. உன்னோட பாதை இப்ப தெளிவா இருக்கு. ஏன்னா நான் தான் உன் நிழலா தொடர்ந்துகிட்டு இருக்கேனே. என்ன தாண்டி யாரும் உன்னை நெருங்க கூட முடியாது. யாரும் இனி உன்னை எந்த வச சொல்லவும் முடியாது. அப்படி மீறி சொன்னா அது அவங்களுக்கு தான் எதிர்மறையா முடியும். என் மேல் நம்பிக்கை கொள். உன் குறிக்கோள் நிறைவேறும் காலம் நெருங்கிட்ட. உனக்கான வாழ்க்கை துணை, உனக்கான பணம், உனக்கான தொழில், உனக்கான சந்தோஷம், உனக்கான ஆரோக்கியமான உடல்நிலை, உனக்கான செல்வ செழிப்பு, இப்படி சகல செல்வங்களும் உன்னோட இல்லம் நிறைஞ்சிருக்க. நான் உன்னை ஆசிர்வதிக்க விரைவில் உன் இல்லம் தேடி வருவேன். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.